ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெரஸில் எல்லா செடியும் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காமிக்கணும். காலிஃப்ளவர் ஒரு சின்ன நாத்தா வச்சது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. 7 பையில் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு 3 பையில் இருக்குது. தக்காளி ஒரு 6-7 பையில் இருக்குது. தக்காளி எல்லாமே நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூச்சிகள் எல்லாமே இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. அஸ்வினி பூச்சி மட்டும் கொஞ்சம் இருக்குது. இனி சம்மரில் தான் பூச்சிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்கும். ரோஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. போன வாரம் அறுவடை பண்ண கீரைகள் எல்லாமே மறுபடியும் துளிர்த்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தான். முடக்கத்தான் கீரை எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனாலேயே வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக நான் தோசை கண்டிப்பாக செஞ்சுருவேன். எல்லா பையிலையுமே முடக்கத்தான் கீரைகளோட விதைகளை நான் எப்போவுமே தூவி விட்டுட்டே இருப்பேன். அதனால் எல்லா பைகள்லையுமே அப்பப்போ வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக இந்த கீரை கிடச்சிரும். இன்றைக்கி இந்த கீரையை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தெச்சிப்பூச்செடியில் வளர்ந்துருக்கு. இந்த தெச்சிப்பூச்செடி பெருசாக இருக்கிறதுனால வேலி ஓரமாக வளரும் இல்லையா முடக்கத்தான் கீரை, அதனால இதனுடைய ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதை பிடிச்சிட்டு நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் இந்த செடிக்கு நான் போடுற உரத்தை விட முடக்கத்தான் கீரையே அந்த எல்லா உரத்தையும் எடுத்துகிட்டு வளருது போல். அதனால் நல்லாவே க்ரோத் இருக்குது. நல்லா சிக்கு விழுந்து ஃபுல்லாக எடுக்கவே முடியாதபடி இருந்தது. அதனால சின்ன சின்ன பீஸாக தான் என்னால் கட் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப பெருசாக துணி காய போடுற கொடியில் கூட சுற்றி இருந்தது. அரளி செடி, தெச்சிப்பூ செடி, சப்போட்டா செடி, இந்த 3துலேயுமே சேர்ந்து ரொம்ப பரவி இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. கடைகளில் வாங்குறத விட இந்த இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன்னா வேலியில் படறதுனால நிறைய குப்பைகள் இருக்கிற இடத்துல கூட இந்த கீரை நல்லா வளருங்கிறதுனால கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரை எவ்வளோ தூரம் தூய்மையாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளே விளைவிக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு. இப்போது இதை சின்ன சின்ன ஸ்டெம்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய நீளமான கொடி இது. நம்ம அப்படியே எடுக்கணும்னு நினச்சா கட்டாயமாக எடுக்க முடியாது. அந்த செடியவே இது மறைச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ நான் இதை எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் இதே தொட்டியில் போட்டுருவேன். இப்போ நம்ம இதை எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக சீட்ஸ் சிதறி கிடக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கீரை கிடச்சிருக்கு. இதில் இருக்கிற லீவ்ஸை மட்டும் நம்மளுக்கு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பவுல் அளவுக்கு நம்மளுக்கு கீரை கிடைக்கும்.